ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் பர்ஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க என்னோட எபிசோடுக்குள்ளே போகலாம். இங்கே ஓப்பனிங்லேயே தான் வந்து சாய் கிட்ட, பாஸ் உங்களுக்கு இவன் யாருன்னு தெரியலையா உண்மையாகவே, நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு இவன் யாருன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். டேய் எனக்கு தெரியலடா, உனக்கு தெரிஞ்சால் சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகி கேட்டே இருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஃப்ளாஷ்பேக்கே சொல்கிறான். பாஸ் உங்களுக்கு அது எந்த நாள்னு கூட ஞாபகம் இல்லையா, நான் கூட உங்களுக்கு நம்ம கம்பெனி ப்ரொமோஷனுக்காக சாங்லாம் கூட கம்போஸ் பண்ணி பாடினேன், நீங்கள் கூட என்னை பயங்கரமாக கலாய்ச்சி விட்டீங்களே, இதுக்கப்புறம் இந்த சாங்கை நீ பாடியே தொலைஞ்சிடாத தயவு செய்து அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்போ கூட பில் அடிச்சதே நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அந்த நோபல் ரெஸ்டாரண்ட்டு டெலிவரி பர்சன் தான் வந்து டெலிவரி பண்ணால், எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. இவன் தான் அவன், இவனோட டக் வாக்கும் அவனோட டக் வாக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அடித்து பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் தான் திருப்பி காட்டுறாங்க, அந்த பர்சன் எனக்கு ஃபேஸ் கூட ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது பாஸ், அவன் வந்து அன்றைக்கி ஏன்னா ஜஸ்ட்டு டெலிவரி பண்ணிட்டு மட்டும் போகல, பங்கமாக நம்ம கம்பெனியை வேறு கலாய்ச்சிட்டே இருந்தான், இவ்வளோ பெரிய கம்பெனி ஒரு காலிங் பெல் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஃபுட்டை கொடுத்துட்டு அவன் பாட்டுன்னு திரும்பி போக ஆரம்பித்தான். அப்போ தான் அவனோட வாக்கை நான் பார்த்தேன், ஒரு மாதிரி வித்தியாசமாக டக் வாக் மாரி நடந்துக்கிட்டு போயிட்டே இருந்தான். உடனே எனக்கு அப்போது அவனோட வாக்கில் வந்து எனக்கு ஒரு சாங்கு நான் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சாங் அப்படியே பாடி காட்டுறான். பாடி காமிச்சவொடனே ஓகே நம்ம இவ்வளோ நல்லா பாடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நானும் போயிட்டோம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சாய்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். பாஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இவன் தான் அவன் அப்படின்னு சொன்னோடனே, சரிடா இவன் தான் அவன்னா அவன் நோபல் ரெஸ்டாரண்ட்டு டெலிவரி பர்சன், அவனுக்கும் இந்த சிக்கன் நகருக்கும் என்ன சம்மந்தம், அவன் பத்தாததுக்கு இந்த மிஷினுக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்னோடனே, பாஸ் எனக்கும் தான் ஒன்றும் புரியல, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல, பட் ஆனால் இவன் தான் அந்த பர்சன் அது மட்டும் ஷுவர் அப்படின்னு சொன்ன உடனே, ஓகேடா இப்போ என்ன பண்ணுறது, ஆனால் எனக்கு இப்போவும் ஒன்றும் புரியல, அவன் ஒரு டெலிவரி பர்சன், இந்த மிஷினுக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இப்போயே அவனை போய் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் மனசு கேட்காம, டேய் இவன் ஏன்டா என் பொண்ணு வாழ்க்கையில் விளாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. பாஸ் எனக்கு எப்படி பாஸ் தெரியும், உங்களை மாதிரி தானே நானும் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், எனக்கும் ஒன்றும் புரியல தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே மாற்றி மாற்றி 2 பேரும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் அவனை பிடிச்சி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், என்கிட்ட கேட்டு எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவர் பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அதுக்கு நம்ம கோவம் வந்து, பாஸ் இங்கே பாருங்கள், என்னை பாருங்கள், மீனாக்கு இப்போது நம்மளை விட்டால் வேறு யாருமே இல்லை, இப்போ அவள் ஒரு சிக்கனாக மாறிட்டா, சிக்கன் கூட கிடையாது ஒரு சிக்கன் பீஸா மாறிட்டா, இப்போ அவள் என்ன யோசிக்கிறா என்ன பண்ண போகிறான்னு அவளுக்கும் தெரியாது நம்மளுக்கும் தெரிய மாட்டுது. ஸோ இப்போ அவள் தனிமையில் தான் இருக்கா, இங்கே நம்ம தான் ஒன்றா இருக்கோம், ஸோ நம்ம ஒன்றா சேர்ந்து தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும், ஸோ நம்ம ஒன்றாவே சேர்ந்து இதை ஃபேஸ் பண்ணலாம், நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆறுதல் சொல்கிறான். சரி ஓகே நான் எதுவும் அவசரப்படல, பட் ஆனால் அந்த டெலிவரி பர்சனை போய் இன்றைக்கி உண்டு இல்லைன்னு பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. நீங்கள் வந்து என் பொண்ணை எதுவும் தொடாத, பத்திரமா பார்த்துக்கோவல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பிடுறாரு. இவனும் வந்து பாஸ் இருங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிடுறான். பார்த்தா அங்கே ரெஸ்டாரண்ட்டே மூடி இருக்குது. டேய் நமக்கு வந்த நேரமாடா, ஸோ நேர கொடுமைடா இது அப்படின்னு சொல்லிட்டு சாயம் புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா இது இப்படி மூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியுமே தெரிய மாட்டுது. ஸோ திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு ஆன்ட்டி வந்துடுறாங்க. டேய் யார்ரா நீங்கள், திருட்டு பசங்களா, திருட வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை இல்லை நாங்கள் ஒன்றும் திருட்டு பசங்களாம் இல்லை, ஒரு டெலிவரி பர்சனை பார்க்க தான் வந்தோம், ஏன் மூடி இருக்குது கடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, ஆமாம் ஓனர் செத்துட்டான் அதனால் மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே, என்னது ஓனர் செத்துட்டான் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டாடா சவங்க முட்டா பையலே, அங்கே பாரு ஹிட் அண்ட் ரன்னு எவனோ இடிச்சிட்டு அவன் பாட்டு ஓடிட்டான், அந்த இன்வெஸ்டிகேட் வேறு நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, என்ன சொல்கிறீங்க இப்போ இதுவும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே நீங்கள் அந்த டெலிவரி பர்சனை தேடுறீங்க, நீங்கள் என்ன டிடெக்டிவாக என்ன, அவன் தான் அந்த ஹிட் அண்ட் ரன் அந்த திருட்டு பையனா அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்களும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம கோவம் வந்து, ஆண்டி நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, ஒரு மிஷினை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, அந்த மிஷின் திடீர்னு போக வந்து எங்கள் பொண்ணு வந்து ஒரு மாதிரி சிக்கன் நகட்டாக மாறிட்டா அப்படின்னு வரும்போது சாய் உடனே, டேய் நீ வாயை மூடு போதும், நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்த மாதிரி கம்பெனிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம், ஒரு மிஷினை வந்து மிஸ்டெலிவர் பண்ணிட்டான், ஸோ அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், ஸோ உங்களுக்கு அவனோட நம்பர் இல்லை அவன் யார் அவன் வீடு எங்கன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, எனக்கு எதுவும்
தெரியும். அதெல்லாம் பத்தி எதுவும் தெரியாது. பட் ஆனா உங்களுக்கு என்ன தெரியும்? அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, அவன் எப்படி இருப்பான்லாம் எங்களுக்கு தெரியும். எனக்கும் அதான் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே என் கையில இந்தாங்க கார்டு. இந்த கார்ட வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோனே, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. ஆனா என் பையனுக்கு அவன பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, உங்க பையனுக்கு தெரியுமா? ஸோ அவர்கிட்ட இந்த கார்ட குடுத்துட்டு அவருக்கு ஞாபகம் வரும்போது எனக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லி சாய் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றாரு. அதுக்கு இவளும் வந்து சரி ஓகே. அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, சரி உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டவுடனே, அந்த திருட்டு பையன் எப்பவுமே என்கிட்ட வந்து ஒரு பேஜ் ஆன் வாங்குவான். ஸோ நீங்களும் அத வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோம். சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். ஆனா அது 30,000 பரவாயில்லையா அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல எவ்வளோ இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயும் வந்து அந்த கார்ட அவகிட்ட குடுத்துடுறாரு. ஸோ குடுத்துட்டு சரி ஓகே இருங்க கஸ்டமர் நான் போய் உங்களுக்காக பேஜ் ஆன் சுட சுட எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா. ஸோ போயிட்டு டேய் நீ கொஞ்சம் வாய மூடு. இவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாயும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் மேலே இருந்து அந்த டெலிவரி பர்சன் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ஸோ எல்லாத்தையுமே. ஸோ இவங்களும் வந்து அந்த பேஜனை வாங்கிட்டு போகும்போது சாய்க்கு கிம்மு கால் பண்ணிடுறாரு. கிம் கால் பண்ணிட்டு சாய் என்ன வெளில இருக்கீங்களா? நான் டெலிவரி எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன். இப்போ வரலாமா அப்படின்னு கேட்டோன்னே சரி ஓகே ஓகே நீ வா நான் ஆஃபீஸ் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த பேஜனை இவங்கிட்ட கொடுத்துட்டு நீ சாப்பிட்டு எனக்கு பசிக்கல நீ சாப்பிட்டு வீட்டுக்கு போ இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சோகமாக அப்படியே இவங்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. ஆனால் கோக்கு வந்து மனசே கேட்கல. ஐயோ எப்படி இருந்த மனுஷன் இப்படி உடஞ்சி போயிருக்காரு நம்மளும் இதுக்கு ஒரு ரீசன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பாவமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஆஃபீஸ்லேயும் வந்து இவர் அந்த நகட்டையே பார்த்துட்டு சோகமாக உட்காந்துட்டே இருக்காரு. ஸோ இவனும் அந்த பேஜானை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்து பாஸ் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடவே இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக சொல்கிறான். டேக்கோ பரவாயில்லையே காலையில் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டுருக்க குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு இவனும் வந்து பாஸ் நான் இன்னும் வீட்டுக்கு கூட போகல இன்னும் விடியவும் இல்லை என்னால் எப்படி உங்களை விட்டுட்டு போக முடியும் நீங்கள் வேறு இன்றைக்கி சாப்பிடவே இல்லை தயவுசெய்து சாப்பிடுங்க உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம மீனாவை சேர்ந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அந்த பேஜானை பார்த்த உடனே இவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஃபீல் பண்ணிட்டு டேய் என் பொண்ணுக்கும் பேஜான் ரொம்ப பிடிக்கும்டா அவள் எப்போவுமே இந்த பேஜானை செஞ்சு எனக்கு கொடுத்து ரொம்ப செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃப்ளாஷ்பேக்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ இவங்க 2 பேரும் இவரும் மீனாவும் ஒன்றா உட்காந்து அந்த பேஜானை அப்படியே சமைச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே காமிக்கிறாங்க. ஸோ இவரும் வந்து அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமு சோஷியல் மீடியாஸ்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் அந்த ஃபுட்டை சமைச்சு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. சிக்கனோட வச்சு சாப்பிட்றாங்க வெஜிடபிள்ஸோடு வச்சு சாப்பிட்டு அவங்க பொண்ணை வந்து ரொம்ப அப்படியே பாராட்டி தள்ளிக்கிட்டே இருக்காரு. ஐயோ சூப்பராக இருக்குது மீனா உன் கைப்பக்கம் கையை நக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காமெடி ஆட்சிலாம் ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ எனக்காக இல்லைனாலும் உனக்காக நான் இதை சாப்பிட தான் போகிறேன் மீனா சாப்பிட்டு நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே எடுத்து வாயில் அள்ளி அள்ளி போட்டுக்கிறாரு. ஸோ கோவம் வந்து நம்ம 2 பேருமே சேர்ந்து இதை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அவனும் வாயில் அள்ளி அள்ளி எடுத்து போட்டுக்கிறான். ஸோ அந்த டைம்னு பார்த்து காலிங் பெல் அடிக்குது. யார்ரா அது அப்படின்னு பார்த்தா கிம்மு வந்துட்டு அந்த ஒரிஜினலான மிஷினை வந்து எடுத்துகிட்டு வந்து டெலிவர் பண்ணுறாரு. டெலிவர் பண்ணிட்டு இன்வாய்ஸை கொடுத்துட்டு சாய் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க ப்ளூ பிரிண்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து நம்ம கோவம் வந்து ஆமாம் அந்த மிஷின் அப்போ நீங்கள் அனுப்பலையா அப்படின்னு சொல்லிட்டு வளர ஆரம்பித்த உடனே சாய் டேய் வாயை மூடுறா ஏன்டா எல்லாருக்கிட்டையும் வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஆஃப் பண்ணுறாரு. பார்த்தான்னா கிம்மு வந்து அந்த மிஷினை பார்த்துட்டு என்ன இந்த மிஷினை நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே ஷாக்காகி பேசிகிட்டே இருக்கான். உடனே இவங்க 2 பேருக்கும் செம்ம ஷாக் எடுத்து என்னது இந்த மிஷினை பற்றி உனக்கு தெரியுமா ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு ஏன்னா நாங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கோம் உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ரைஸ் ஆகினே இருக்காங்க. டேபிள் மேலாம் ஏறி நின்றுக்கிட்டு பயங்கரமாக அவனை பயமுறுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவனை வந்து பயந்து இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அந்த மிஷினை பற்றி நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே டேய் பொய் சொல்லாத மரியாதையே சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே தான் இவன் ஃப்ளாஷ்பேக்கே ஓப்பன் பண்ணுறான். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு லெபார்ட்டரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சயின்டிஸ்ட்டு யோகிட்ட அவர் வந்து இந்த மிஷினை வச்சு தான் ரிசர்ச் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் என்ன ரிசர்ச் பண்ணுறாங்கலாம் எனக்கு தெரியாது எப்போ பார்த்தாலும் இந்த மிஷின் மேலே பைத்தியமாகவே இருப்பார் அப்படின்னு சொன்னோடனே யோனா யார் அந்த நோபல் ப்ரைஸ்லாம் வாங்கினார் அந்த சயின்டிஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஆமாம் அந்த சயின்டிஸ்ட் தான் அவர்கிட்ட தான் நான் லெபார்ட்டரியில் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உனக்கு என்ன தெரியுமோ இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்குறாங்க. ஸோ இவனும் வந்து இந்த மாதிரி தான் ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருந்தார் எனக்கு அந்த மிஷின் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதனால் அது என்ன தான் அந்த மிஷின் பண்ணோன்னு
சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு நான் ஒரு நாள் தெரியாமல் போனேன். தெரியாமல் போயிட்டு அந்த மிஷினை ஓப்பன் பண்ணணும்னு பண்ணேன். பட் ஆனால் என்னால் முடியல. ஸோ சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். என்ன தான் பண்ணணும் இந்த மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா முழிச்சுக்கிட்டாரு. முழிச்சுட்டு, டேய் முட்டா பையலே, உன்னை நான் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன். அந்த மிஷின் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை திட்டினா கூட நீ அடங்க மாட்டியான்னு சொல்லிட்டு என்னை பங்கமாக போட்டு திட்டிக்கிட்டே இருந்தார். சரி, நான் ஏதோ ஒரு நாய் செத்து போச்சே, அந்த ஃபீலிங்ஸில் மன உளைச்சலில் இப்படிலாம் பேசுகிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டேன். பட் ஆனால் அவர் எதுவுமே சொல்லாமல் நீ ரூமை விட்டு வெளில போடான்னு என்னை துரத்தி விட்டுட்டாரு. ஸோ நானும் பயங்கர கன்ஃபியூஷனில் சோஃபாவில் வந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா பேய் மாரி பக்கத்தில் உட்காந்துருந்தார். ஸோ நானும் வந்து, பாஸ் நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்கள், நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வேறு ரொம்ப டிலே ஆகுது, நீங்கள் இந்த மிஷின் மேலேயே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அப்படின்லாம் நானும் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன். பட் ஆனால் அவர் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பதில் தான் சொன்னார். நான் ஏதோ பொய் சொல்கிறாரு போல் அப்படின்னு நினச்சி நானும் சிரித்தேன். பட் ஆனால் அவர் அதுக்கப்புறம் தான் சொல்லவே ஆரம்பித்தார். இந்த மிஷின் வந்து 200 வருஷம் பழசு. அது மேலே இருக்க மெட்டல் என்ன மெட்டல்னு உனக்கு தெரியுமா? அது அலுமினி. அது என்ன பண்ணுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, எங்கள் சாயம் வந்து அது ஏரோப்ளைன் செய்யறதுக்கு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் இது 20th செஞ்சுரியில் தான் இதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிருக்காரு அந்த மெட்டலை பற்றி. அதுக்கப்புறம் அந்த டாக்டரை காட்டுறாங்க. டாக்டர் வந்து நானும் அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் இது அந்த மெட்டல் கிடையாது. அதை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கானது. இது வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. பட் ஆனால் மெட்டலே வந்து 20th செஞ்சுரியில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இது 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இது கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இது கொரியன் ஹிஸ்ட்ரி இல்லை, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே இது ரொம்ப மர்மமாக இருக்குது. இந்த உலகத்துக்கு இது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இதை பற்றி பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இவனும் வந்து அதெல்லாம் நம்பாமல், நீங்கள் இந்த மிஷின் மேலே ரொம்ப அடிக்டாக இருக்கிறதுனால, நீங்கள் ஏதோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் வந்து என்னதுன்னு கேட்கும்போது, சீரியலில் வர மாதிரி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக மொக்க பண்ணி விட்டுறாரு. என்னது தொடரும் அடி, அவன் என்ன பைத்தியக்காரனா? சரி ஓகே ஃபைன், இப்போ அவன் எங்கே இருக்கான்லாம் சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, இதுக்கு மேலே இந்த மிஷினை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே சொல்லிடுறான். சரி ஓகே, அட்லீஸ்ட் அந்த சயின்டிஸ்ட் எங்கடா அதை நான் சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, இல்லை அவர் எங்கன்னு அவர் வந்து காணாமல் போயிட்டார். பட் ஆனால் இந்த மிஷின் வந்து நான் அங்கே பார்த்த மிஷின் கிடையாது, இது வேறு அப்படின்னு சொன்னோடனே, அப்போ இந்த மாதிரி இன்னும் எத்தனை மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, எனக்கு தெரியாது அது. பட் ஆனால் இதெல்லாம் அந்த சயின்டிஸ்ட்டை கேட்டால் தான் தெரியும். பட் ஆனால் உங்களுக்கு தெரியாதா என்ன, அவர் எப்போவோ காணாமல் போயிட்டார் பல மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னோடனே, என்னது காணாமல் போயிட்டாரா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகி சாயம் கேட்டுக்கிட்டே இருக்கார். ஸோ கேட்டவுடனே, ஆமாம் அவரும் இந்த மிஷின் மேலே ரொம்ப பைத்தியமாக இருந்ததுனால, சரி நாங்கள்லாம் ஏதோ ஒரு ரொம்ப பைத்தியமாயிட்டார் போல், இருக்கிற ப்ராஜெக்ட்ஸும் கையை விட்டு போயிடுச்சு, ரிசர்ச் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு, ஸோ எங்களுக்கான ஃபண்டிங் வந்து வரவே இல்லை, ஸோ நீங்கள் நியூஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த நியூஸ் எல்லாம் வந்து சாய் வந்து போய் போட்டு பார்க்குறாரு. போட்டு பார்த்தா, ஆமாம் இவன் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு, இவர் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் விடிய விடிய அந்த நியூஸை தான் பார்த்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கார். பட் ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் நல்லா முரட்டுத்தனமாக குப்புற அடித்து தூங்கிட்டே இருக்கான். ஸோ காலையில் ஏஞ்சி பார்க்குறான், பார்த்தா நகட்ஸ் இருக்குது, தலைவனை காணோம். சரி ஓகே, நகைச்ச பார்த்தோன்னே மீனா மேலே ரொம்ப பாசம் பொங்கி, மீனா உன்னை நான் நிழல்ல வைக்கட்டுமா, இல்லை கொஞ்ச நாள் சன்லைட் உனக்கு வேணும், விட்டமின் டி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சன்லைட்டில் வைக்கட்டுமா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, இல்லை உன் மேலே சாஸ் ஊற்றி உன்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிட்டுமா, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். இங்கே சாயை காட்டுறாங்க. சாய் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டாரு ஸ்ட்ரெயிட்டாக. அங்கே இருக்க போலீஸை தூங்கவும் விடாமல், ரெஸ்ட் எடுக்கவும் விடாமல், யோவ் நீயும் ரெஸ்ட் எடுக்காமல் என்னையும் ரெஸ்ட் எடுக்க விடாமல், பார்த்தியா நான் எவ்வளோ டயர்டாக இருக்கேன், உனக்கு என்னதான்யா வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு அந்த சயின்டிஸ்ட் யோவை பற்றி தெரிஞ்சுக்கணும், பழைய டாக்குமெண்ட்ஸ் உங்கள் ரிசர்ச் ஏதாவது இருந்தால் அதை கொடுங்களேன், நான் அந்த கேஸ் ஃபைல்லாம் பார்க்கணும், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, நீ என்ன இது ஸ்கூலுன்னு நினச்சேன், நீ வந்து கேட்டவுடனே தூக்கி கொடுத்துறதுக்கு அதுக்கு எவ்வளோ பெரிய ஃபார்மாலிட்டி இருக்குது தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டவுடனே இவனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடும். இல்லை அதுக்கப்புறம் தான் இவர் வந்து அவன் டேபிளில் இருக்க அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, உங்கள் பொண்ணு தானா இது அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் இதே உங்கள் பொண்ணு வந்து இந்த பாட்டிலில் இருக்கிற இந்த மருந்தாக மாறிட்டாலோ, இல்லை இந்த பாட்டிலாக மாறிட்டாலோ, யாராவது இந்த பாட்டிலோட நெக்கை வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்கள் குழந்தையோட கழுத்து திருகுற மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை வேறு திருகுன்னு திருகி காமிக்கிறான். உடனே வந்து அந்த போலீஸ்காரனும் பயங்கரமாக பயந்து, ஐயோ என் பொண்ணை விட்டுருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அந்த பாட்டிலையும் பிடுங்கிட்டு அந்த ஃபோட்டோவையும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. சரி ஓகே, உன் நிலமை எனக்கு புரியுது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் ஆனால் இது என்னோடய
வேலைக்கு ரொம்ப பாதிப்பு தரும். ஏன்னா இவர் வந்து ரொம்ப பெரிய பிக் ஷாட்டுன்றதுனால இவரோட இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் வந்து அவரு அவர வந்து நாங்க ரொம்ப ஃபாலோ பண்ணோம். அவர் வந்து அப்படியே வேனிஷ் ஆயிட்டாரு. எங்கே போனாருன்னே தெரில. ஸோ அப்போ தான் சிசிடிவிலாம் நாங்க செக் பண்ணோம். அவர் போகிற ஒவ்வொரு இடத்தையும் செக் பண்ணா கடைசியா ஒரு பில்டிங்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே காணாம போயிட்டாரு. வேப்பர் ஆயிட்டாருன்னு தான் நாங்க எல்லாருமே நெனச்சோம். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, "என்னது வேப்பர் ஆயிட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவரும் சாயும் பயங்கர ஷாக் ஆகி கேட்குறாரு. பார்த்தா அங்கே போலீஸ்லாம் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. கீழே சீவேஜ் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. அதுக்கு வேறு வழியும் இல்ல. ஆனா உள்ள போனவர் எங்கே போனாருன்னு எங்க யாருக்குமே தெரியல. இப்பவுமே அது ஸ்டில் ஒரு மிஸ்ட்ரி கேஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிடுறாரு. உடனே சாயும் வந்து அந்த பில்டிங் போயிட்டு இவரோட மன ஆறுதலுக்கு இவரும் அப்படியே பயங்கரமா செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஆனா இவர் மனசுல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. கிம் சொன்னது அது 200 வருஷம் பழசு. அது டைம் ட்ராவல் மிஷினு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த போலீஸ்காரர் சொன்னதும் ஞாபகம் வருது. அவர் வந்து மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னது. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது என்ன மிஷினு? வேற்று கிரக மிஷினா? இல்ல டைம் மிஷினா? எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. பார்த்தா அங்க நம்ம கோவம் வந்து நடு ரோட்ல அந்த சிக்கன் நகட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டே பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த சிக்கன் நகட் வாங்கின ரெஸ்டாரண்ட்ட. "டேய் இங்க என்னடா பண்ற? உன்ன நானு ஆஃபீஸில தானே இருக்க சொன்னேன். நீ வேற ஏன் மீனாவ கொண்டு ரோட்லலாம் நின்னுட்டு இருக்க? இது சேஃப் கிடையாது. உனக்கு தெரியுதா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, "பாஸ் நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொன்ன உடனே, "என்ன ரிசர்ச்? சொல்லி தொல." அப்படின்னு சொன்ன உடனே, "என்கிட்ட நெறைய இப்போ பிளான் இருக்கு." அப்படின்னு சொன்னேன். "சரி ஓகே நெறைய இருக்கட்டும். பிளான் ஏன் என்னன்னு சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இந்த நகட்டோட ஹிஸ்ட்ரிய வந்து சொல்றான். இந்த நகட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் ஃபர்ஸ்ட்டு இவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிஸ்ட்ரியெல்லாம் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க பாரம்பரியமா இவங்க ஃபேமிலி பிஸ்னஸே அதுதான். இவங்க தான் இந்த நகட்டோட ஃப்ளேவரே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, சரி ஓகே இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டோனே, ஸோ இவங்க தயாரித்த இந்த நகட்டை இவங்க தயாரிக்காத உங்கள் பொண்ணு நகட்டா மாறியிருக்கால, ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்ட உடனே, இவங்களுக்குள்ள ஒரு பெரிய மர்மம் இருக்குது பாஸ். அதை நான் வந்து ஒரு ப்ளாகில் தான் படித்தேன். ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் வந்து இவங்கள பற்றி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவங்க அதெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இவங்ககிட்ட ஏதோ பெரிய மர்மம் இருக்குது. ஸோ அதை நம்ம போய் பேசினா தான் தெரியும். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைனா வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்க பாஸ் கிட்டே பேசலாம். ஏன்னா இப்போ 5வது தலைமுறையாக தான் ஒருத்தவங்க நடத்திட்டு இருக்காங்க. வாங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளேயும் போயிடுறாங்க. ரெஸ்டாரண்ட்குள்ளே போனால் நல்லா பூதம் மாரி ஒரு அக்கா உட்காந்துருக்காங்க. நல்லா அந்த ஊர் ஆர்த்தி மாரி. ஸோ அவங்க வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்? போய் க்யூவில் நில்லுங்க. ஸ்ட்ரெயிட்டாக உங்களை யார் உள்ளே வர சொன்னது? க்யூவில் நில்லுங்க. நாங்களே கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நாங்கள் எதுவும் வாங்கலாம் வரல. நாங்கள் ஜஸ்ட் உங்கள் பாஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் என் பாஸெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ விடமாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே திணறிட்டே இருக்காங்க. சரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், சரி ஓகே நாங்கள் வந்து ஒரு மீடியாலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை என் பாஸ் மீடியாலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோபோ மாதிரியே பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே பிளான் பி என்னடா அதை பண்ணுறா அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரிவ்யூ பண்ணுறவங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலான்னு இருந்தோம். அதுக்கு தான் உங்கள் பாஸ் கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போனா விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கிராட்டிடியூட என்கிட்டயே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கையை நீட்டுது பிச்சைக்காரி மாரி. உடனே இவங்களும் வந்து அவங்க ஹார்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி அவங்க கையில் ப்ராமிஸ் பண்ணுற மாதிரிலாம் வைக்கிறாங்க. இவங்களும் வந்து குடுத்துட்டீங்கள்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறத அப்படியே தூக்கி போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. டேய் இது என்னடா பைத்தியமாடா இது அப்படின்னு சொல்லிட்டு சாய் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் இதுக்காகலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு ப்ரைஸு அலாட் ஆகிருக்கு பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டுன்னு. ஸோ 1,000,000 ஹீரோ வந்து கிஃப்ட்டாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக உங்கள் பாஸ் கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோனே, என்னது டேய் என்னடா உன் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டே இருக்க. இப்போ அவ்வளோ காசுக்கு எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. பார்த்தா அந்த குண்டு பொண்ணும் அப்படியே போயிடுது. எனக்கு வேலை இருக்குது போங்கடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து உடனே கோவம் வந்து, பாஸ் உங்கள் பொண்ணை காப்பாற்றலாம் வேறு வழி இல்லை. உங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்குல்ல பே பண்ண சொன்னால் பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, டேய் ஏன்டா என்ன இப்படி சாவடிக்கிற? ஆல்ரெடி நான் வழியில் இருக்கேன். நீ வேறு மாற்றி மாற்றி பொய் சொல்லிட்டு இருக்க. அவகிட்ட உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொன்னோடனே, சரி இருங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்டை எடுத்து அவனும் வந்து இந்த மாதிரி எங்கள் பொண்ணு வந்து ஒரு சிக்கன் நகட்டாக மாறிட்டான்னு சொல்லிட்டு அதில் எழுதிடுறான். எழுதிட்டு அந்த பொண்ணுக்கிட்டேயும் போயிட்டு, இந்தா இதை உன் பாஸ் கிட்ட கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவளும் வந்து பாஸ் கிட்ட கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக அதை பிரித்து வேற படிச்சிடுறா. பிரித்து படிச்சுட்டு, அட பைத்தியங்களா இவனுங்க சரியான பைத்தியங்களா இருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வாங்க உங்களை கூப்பிட்டு தானே போகணும், வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. இவங்களும் பயங்கர ஹாப்பி ஆகிடும். ஓ பரவாயில்லையே இது முன்னாடியே
ஒர்க் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கேட்டை திறந்துட்டு 2 பேரையும் பிடிச்சி அப்படியே ஒரே புஷ்ஷு தான். 2 பேரும் அப்படியே ஹேரில் போய் கீழே விழுந்துருவாங்க. பார்த்தா இவங்க கையில் இருந்த அந்த மீனாக இருக்கிற அந்த சிக்கன் நகட்டும் அப்படியே அந்த பாக்ஸும் மேலே பறக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ என் பொண்ணு பறக்கிறாடா, காப்பாற்றுறா அவளக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இருங்க நான் பிடிக்கிறேன் 2 பேருமே அப்படியே ஹேரில் பறக்க ஆரம்பிப்பாங்க. பார்த்தா ஒருத்தர் கை இன்னொருத்தர் மேலே பட்டு மாற்றி மாற்றி முட்டிக்கிட்டு அந்த பாக்ஸ் அப்படியே கீழே தள்ளி விட்ருவாங்க. ஸ்லிப் ஆகி அதுவும் கீழே விழுந்துரும். பார்த்தா பக்கத்தில் வந்து ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்களும் சிக்கன் நகட்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பிளேட் ஃபுல்லாக வச்சு. மேலே பறந்த இந்த சிக்கன் நகட்ஸ்லாம் போய் அவங்க பிளேட்டில் பட்டு அவங்க பிளேட்டில் இருக்க சிக்கன் நகட்ஸும் சரி, இந்த பாக்ஸில் இருக்க சிக்கன் நகட்ஸும் சரி செதறி அப்படியே கீழே அப்படியே உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்களும் அதை பார்த்துட்டு சாயால் மனசு கேட்கவே கேட்காது, கத்த ஆரம்பிச்சிருவார். உடனே கோவம் வந்து மாற்றி மாற்றி ஐயோ போச்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ என் பொண்ணு எங்கடான்னு சொல்லிட்டு சாய் எல்லாத்தையும் எடுத்து டப்பாவில் போடுவார். பார்த்தா அந்த டப்பாலேருந்து ஒரு சிக்கன் நகட்டை எடுத்து அந்த குழந்தை வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோயோ என் பொண்ணை கடிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சாய் அப்படியே உயிரே விட்டுற மாதிரி கத்துவார். கோவம் வந்து ஐயோ என்னால் தான் எல்லா பிரச்சனையும் வந்ததுன்னு சொல்லிட்டு அவன் ரோட்டில் அப்படியே படுத்து உருள ஆரம்பிச்சிருவான் கத்திக்கிட்டே. சாயா விடவே மாட்டார். அந்த குழந்தை திருப்பி அந்த நகட்டை வைக்கிற வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பார். வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த குழந்தையோட அம்மாவும் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. உடனே இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பயந்து அப்படியே ஓடிடுவாங்க. இவரும் வந்து அந்த கடிச்சு வச்ச அந்த நகட்டை எடுத்துகிட்டு ஐயோ என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பார். ஐயோ என் பொண்ணை கடிச்சிட்டாலே அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்கும். அது உன் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே இந்த இது என் பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி இப்படி பார்ப்பாரு. அந்த கடையோட ஓனரை காட்டுவாங்க. பார்த்தா இது சின்ன பொண்ணாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு ஆன்ட்டியா இல்லை அங்கிளாக இருக்கும்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணாக வந்து அந்த மெசேஜும் படிச்சிருவா. இதோட இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த பாய்.